What is this politics? வெல்கம் டு PSI ஆன்லைன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன டெஸ்ட் பண்றாங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட? ஓகே, என்ன டெஸ்ட் பண்றாங்க? யூனோ எல்லாருமே சொல்லுவாங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் உலகத்திலேயே ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது நமக்கு டேட்டா நம்மகிட்ட கிடையாது, ஆனால் அப்படிங்கிற ஒரு பேச்சு உண்டு இல்லையா, உலகத்திலே தான் கஷ்டமான எக்ஸாம். சரிங்க, அப்படி என்னதாங்க யூபிஎஸ்சி நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க, சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? பிஃபோர் அது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூபிஎஸ்சியோட பேட்டர்னை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, யூனியன் சிவில் சர்வீஸ் கமிஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸில் 2 ஸ்டேஜ். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஸ்டேஜஸ். 2 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ், இன்னொன்று வந்து மெயின் ஸ்டேஜ் அப்படின்னு 2 ஸ்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுல அதில் 2 பேப்பர் இருக்குங்க. ஒன்று வந்து ஜிஎஸ் பேப்பர் 1, இன்னொன்று வந்து ஜிஎஸ் பேப்பர் 2. இந்த ஜிஎஸ் பேப்பர் 1 அப்படிங்கிறது 200 மார்க்குக்கு, ஜிஎஸ் பேப்பர் 2 200 மார்க்குக்கு தான். ஆனால் ஜிஎஸ் பேப்பர் 1ல 100 கொஸ்டின் கேட்பாங்க, இதில் ஒன்லி 80 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜிஎஸ் பேப்பர் 1ல என்ன கேட்பாங்க? இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஜியோகிரபி, இந்தியன் பாலிட்டி எல்லாம் கொஞ்சம் சில வருஷம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அதிக கேள்வி வரலாம். இது பெரிய ஸ்பெசிஃபைட் சிலபஸ்ன்னு எதுவும் கிடையாது. இதை பற்றி நம்ம இன்னொரு இதில் நான் சொல்கிறேன், இது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து ஜிஎஸ் பேப்பர் 1ல இந்த 200 மார்க்ஸ் இதுதான், இதில் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்கோரிங். இதை வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃபே. ஜிஎஸ் பேப்பர் 2 200 மார்க். திஸ் இஸ் ஒன்லி ஆஃப் குவாலிஃபையிங் நேச்சர். இதில் நீங்கள் பாஸ் ஆனால் போதும். பாஸ் மார்க் எவ்வளோனா 33%. இவ்வளோதான். ஸோ அப்போ ஜிஎஸ் பேப்பர் 2 குவாலிஃபையிங் பேப்பர் தான், பாஸ் ஆனால் போதும். எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆனால் 33% எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆவீங்க, அவ்வளோதான். ஜிஎஸ் பேப்பர் 1 தான், அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிங்களோ அந்த 200க்கு அதுதான் உங்கள் ஆக்சுவல் கட் ஆஃப். சரிங்களா? இது வந்து ப்ரிலிம் ஸ்டேஜ். மெயின் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 2 ஸ்டேஜ் இருக்குங்க. ஒன்று வந்து ரிட்டன், இன்னொன்று வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெயின்ஸில் 2 ஸ்டேஜ் இருக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ ப்ரிலிம்ஸ்ல இருந்து எத்தனை பேர் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து 1000 சீட் இருக்கு. ஓகேங்களா? 1000 வேகன்சி இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி 32 சர்வீஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1000 சீட்டு கிட்ட இருக்கும். சரிங்களா? 1000 சீட் இருக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வேகன்சி இந்த வருஷம் இருக்கு அப்படின்னா, ஒரு 12,000 13,000 பேர் மட்டும்தான் மெயின்ஸே எழுத முடியும். எத்தனை லட்சம் பேர் வேணா ப்ரிலிம்ஸ் எழுதலாம். 1 லட்சம் 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், எத்தனை லட்சம் ப்ரிலிம்ஸ் எழுதலாம் அவனை பத்தி வள கிடையாது. அவனை பொறுத்தவரைக்கு எனக்கு வந்து 1000 வேகன்சி இருக்கு அப்படின்னா, நான் 12,000 13,000 பேர் நான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத கூப்பிடுவேன், அவ்வளவுதான். ஓகே, அப்ப நீங்க ரேஷியோ கணக்கு பார்த்துக்கோங்க. 98-99% ப்ரிலிம்ஸ் எழுதுவன் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவான், அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே மாட்டான். ரொம்ப செலக்டட் ஃபியூ மட்டும் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். இதனாலதான் நம்ம சொன்னது ரொம்ப டஃப்பான எக்ஸாம்னு சொன்னோம், அது வேற கதை. சரியா? ஸோ அது ரிட்டன் ஸ்டேஜுக்கு நீங்க போயிடுவீங்க. இப்போ இந்த ரிட்டன்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 9 பேப்பர்ஸ் உண்டு. அதுல 2 வந்து குவாலிஃபையிங் பேப்பர், பேப்பர் ஏ, பேப்பர் பி. இது வந்து குவாலிஃபையிங் பேப்பர். பேப்பர் ஏ இங்கிலீஷ், பேப்பர் பி உங்களோட லாங்குவேஜ். நீங்க எந்த வேணா லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஏதாவது லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் ரிட்டன் லாங்குவேஜே இல்லாத கம்யூனிட்டிலேருந்து நீங்கள் வரீங்க, நார்த் ஈஸ்ட் கம்யூனிட்டிஸ்லேருந்து நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ரிட்டன் லாங்குவேஜே கிடையாதுன்னா இது உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கான உரிமை உங்களுக்கு உண்டு. மற்றபடி யாராக இருந்தாலும் நீங்கள் எழுதி தான் ஆகணும் பேப்பர். ஸோ இது வந்து 300 மார்க்ஸுக்கு இருக்கும், 300 மார்க்ஸுக்கு இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆஃப் குவாலிஃபைங் நேச்சர். அப்படின்னா என்ன சார்? பாஸ் ஆனால் போதும். அதான் குவாலிஃபைங்னா பாஸ் ஆனால் போதும். இதில் பாஸ் மார்க் எவ்வளோ? 25%. புரியுதுங்களா? ஸோ இதுல பாஸ் ஆனாதான் அடுத்த ஜிஎஸ் பேப்பரையே உங்களை அவன் கரெக்டே பண்ணுவான், இல்லைனா அடுத்த பேப்பர் அவன் கரெக்டே பண்ண மாட்டான். இதுல நீங்க ஃபெயில்னா கதை முடிஞ்சிச்சு, அவன் பேப்பரை தொடவே மாட்டான். ஸோ அது போக மிச்சம் எத்தனை பேப்பர் இருக்கு? அது போக 7 பேப்பர் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் எஸ்ஏ,
எஸ்ஏ 4 ஜிஎஸ் பேப்பர், 4 ஜிஎஸ் பேப்பர்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணணும். அந்த ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு 2 பேப்பர் இருக்கு. ஸோ 1 ஆப்ஷனல், 2 பேப்பர்ஸ். இப்போ மொத்தம் 7 பேப்பர் எழுதுறீங்க. ஒரு பேப்பருக்கு 250 மார்க் அப்படின்னா 7 பேப்பருக்கு 1750 மார்க்ஸ். 1750 மார்க்ஸுக்கு நீங்க எழுதணும். இத அவன் வந்து டோட்டல் பண்ணுவான். அப்ப அது போக நீங்க இங்க 300 மார்க்கு எழுதிருக்கீங்களே, அது டோட்டல் கிடையாது. பாஸ் ஆனா போதும். பாஸ் ஆகுது 25%. சரிங்களா? இப்போ இதுல இருந்து நான் சொன்ன மாதிரி எஸ்ஏ பேப்பர் எல்லாத்துக்கும் காமன், எல்லாத்துக்கும் காமன். ஜிஎஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் காமன். விருப்ப பாடம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு எடுப்பீங்க. அது மட்டும் உங்க விருப்ப பாடத்துல இருந்து உங்களுக்கு 2 பேப்பர் வரும். ஸோ மொத்தமா 1750. இதுல இருந்து உங்களுக்கு டோட்டல் போட்டு கட் ஆஃப் போட்டு சில பேரை மட்டும் பர்சனல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அந்த சில பேர் சில பேர் எப்படி, எதை வச்சு அவன் கால்குலேட் பண்றான்? அகைன் பழைய கதை. 1000 வேகன்சி இருந்ததுன்னா 2 into 2.5 times 2000 இல்லை 2500 பேர் மட்டும்தான் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போக முடியும். சரிங்களா? மிச்சவங்கலாம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2500 பேருக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் நடக்கும். பர்சனாலிட்டி டெஸ்ட் 275 மார்க்ஸுங்க. 275 மார்க்ஸ் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட். சரியா? அப்போ டோட்டல் என்னாச்சு? 2025 மார்க்ஸ். 2025 மார்க்ஸ். இந்த 2025 மார்க்ஸ்க்கு டோட்டல் போடுவான். யாருக்கு? இப்ப பர்சனாலிட்டி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண அந்த 2500 பேருக்கு இந்த 2025 மார்க்ஸ்க்கு டோட்டல் போடுவோம். டோட்டல் போட்டு அதை வச்சு ரேங்கிங் போடுவோம். உங்க ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஐஏஎஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி உங்களுக்கு போடுவான். ஓகே, 1000 வேகன்சி ஃபில் பண்ணுவோம். அதில் நமக்கு ரிசர்வேஷன் எல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் கோட்டாக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வேஷனில் வருது. இதுதான்ப்பா சிவில் சர்வீஸ் பேட்டர்ன் இன் அ சிம்பிளஸ்ட் ஆஃப் வே. ஓகே, புரிஞ்சுதான்? ஸோ கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். இதில் என்ன சார் பெரிய டஃப் நீங்கள் நினச்சிங்கன்னா, கதை இன்னும் முடியல. கதையில் இங்கே டஃப்னஸ்ஸே எங்கே வருதுன்னா, இங்கே எந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் இங்கே டஃப்னஸ்க்கே காரணம். சார் நான் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டேன் சார், மெயின்ஸ் போயிட்டேன், இந்த வருஷம் நான் மெயின்ஸ் ரிட்டன் ஸ்டேஜில் ஃபெயில் ஆகிட்டேன் சார். அப்போ அடுத்த வருஷம் மெயின்ஸ் இல்லாமல் கிடையாது. முதல்ல இருந்து நீ ப்ரிலிம்ஸ்லேருந்து தான் எழுதணும். ஸோ ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆனாலும் ப்ரிலிம்ஸ்லேருந்து தான் எழுதணும். ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ்ல ரிட்டன் ஸ்டேஜ்ல போனாலும் நீங்க ப்ரிலிம்ஸ்ல இருந்தா எழுதணும். மெயின்ஸ் பாஸ் ஆகி அதுல மெயின்ஸ்ல ரிட்டன் ஸ்டேஜ்லயும் பாஸ் ஆகி பர்சனாலிட்டி டெஸ்ட்ல போயிடுச்சு சார், எனக்கு வெறும் 5 மார்க்ல போயிடுச்சு சார் எனக்கு, அப்படின்னாலும் நீங்க ப்ரிலிம்ஸ்ல இருந்தா எழுதணும். அதுதான் இங்க டஃப்னஸ்க்கே காரணம். முன்னாடிலாம் இப்போது பரவாயில்ல, ஃபைனல் ரிசல்ட் மார்ச் மாசம் விட்டுறான். இந்த வருஷம்லாம் மார்ச் மாசம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து மே மாசம் 24ஆம் தேதி தான் நடந்தது. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஃபெயில் ஆன பசங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட்ல ஃபெயில் ஆன பசங்களுக்கு ஒரு 2-2.5 மாசமாவது இருந்தது. நாங்க படிக்கிற காலத்துலலாம் அதெல்லாம் கிடையாது. இப்பதான் எனக்கு ரிசல்ட் வரும், ரிசல்ட் வந்து பார்த்தா இன்டர்வியூ காலி அப்படின்னு இருக்கும். 4 நாள் 5 நாள்ல அடுத்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். மென்டலி ப்ரிப்பேர் ஆகி மறுபடியும் ரிட்டர்ன் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில். அப்புறமா நிறைய லிட்டிகேஷனுக்கு அப்புறமா யூபிஎஸ்சி இதெல்லாம் யோசிச்சு இப்போ ஃபைனலா ஒரு ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு 2 மாசம் கேப் ஆகுது. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிளிங்கிங் டைமா இப்போ யூபிஎஸ்சி நமக்குலாம் கொடுக்கலாம், அப்படிங்கிறது வேற கதை. ஓகேவா? ஸோ பட் எய்தர் வேஸ் பிளிங்கிங் டைம் இருக்குங்கிறதுக்காக ஈஸியான எக்ஸாம் ஆயிடுச்சுன்னா கிடையாதுங்க. பிகாஸ் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் ஆஃப் யூ. தட் இஸ் த ரீசன் வி சே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம். ரைட், இதுதான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட பேட்டர்ன். இப்போ நம்ம முதல்ல இருக்கிற கொஸ்டினுக்கு வரும். என்ன சார் எதிர்பார்க்குறாங்க இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்? அப்படியே 1000கணக்கில் புக்ஸ் படிக்கணுமா? நீ பயங்கரமான ஸ்காலராக இருக்கணுமா? மிகப்பெரிய புத்திசாலி தான் உங்களுக்கு வந்து ஒரு பியூரோக்ராட்டா, சிவில் சர்வெண்ட்டாக வேணும்னு நினைக்கிறாங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அப்போ என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க? Remember, you are writing an exam for Indian Civil Service examination. Indian Civil Service. Okay? Writing an exam for Indian Civil Service. அப்போ இந்தியாவின் குடியுரிமை பணிக்கு தான் நீ வந்து எக்ஸாம் எழுதுற. அப்போ இந்தியாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் எதிர்பார்ப்பான். Indian geography, Indian history, Indian polity, Indian economy, India international relations, science and technology that you use in India. ஓகே, இந்தியாவை பற்றி இன்னொன்று உனக்கு தெரிஞ்சிருக்கும்.
இந்தியாஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி உனக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் இன்னனோட உனக்கு இந்தியா போய் தெரிஞ்சுக்கணும். அதுதான் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யூனியன் சில இடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு ஜியோகிராஃபி வரும், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வரும், அது ஒரு கனெக்டிவிட்டிக்காக வச்சிருப்பான். எத்திக்ஸ் வரும் ஜிஎஸ்ல. ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு கண்டிப்பா எத்திக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியுங்கிறதுக்காக எத்திக்ஸ் கேட்பான். மற்றபடி இந்தியா 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 இதை நீங்க என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டா உன்னோட கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்தியா பத்தி உனக்கு முழுசா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்க கோலா இருக்கு. சரி சார், அப்போ யூபிஎஸ்சி வந்து சரி சார் இந்தியா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம், அப்போ யூபிஎஸ்சி வந்து நம்ம நிறைய புக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறான், கோச்சிங் சென்டருக்குலாம் போகணும்னு ஆசைப்படுறானா? ஆக்சுவலா சொன்னா அப்படி நம்ம சொல்லிடவும் முடியாது. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் தப்பு, ஆமான்னு சொன்னாலும் தப்பு. எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் சொன்னல யூபிஎஸ்சி இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பெருசா படிக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை, நார்மலாவே தான் நாலேஜ் வருமா அப்படின்னு கேட்டா எப்படி சார் வரும்? யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு பி எ கியூரியஸ் ஜட்ஜ். ரொம்ப கியூரியஸான ஆளா யூபிஎஸ்சி நம்மள அப்படி ஒரு ஆளா நம்மள எதிர்பார்க்குது, அப்படி இருக்கணும்னு நினைக்குது. கியூரியஸ் ஜட்ஜ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம வந்து ஒரு பைக்ல போவோம், புது பைக் எடுத்துப்போம், பைக்கை போய் தெரிஞ்சுக்கணும், அது என்ன பைக்கு, ஏது பைக், அது என்ன டெக்னாலஜியில் ஓடுது. ஓகே, புதுசா பைக் வருது, புதுசா ஃபோன் வாங்குவோம், புது லேப்டாப் வாங்குவோம். நம்ம இதெல்லாம் என்ன நீ ரொம்ப கியூரியஸா இருக்கணும், உன்னை சுத்தி என்ன நடக்குது அவேரான பர்சனா இருக்கணும். அவேரான யூபிஎஸ்சி வாண்ட் தூஸ் அவேர் பர்சன்ஸ், ரொம்ப அவேரான ஆளுங்களை தன்னோட ஃபோல்டில். ஏன்னா நீங்க டிஃப்ரெண்ட் இடத்துல உங்களை போஸ்ட் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் சடனா இந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட் போடுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ எல்லாத்தையும் பத்தி, எல்லா சரௌண்டிங்ஸை பத்தி அவேராக அவனை பர்சனால எங்கனாலும் அவன் ஃபிட் ஆயிடுவான், எங்கனாலும் அவன் செலக்ட் ஆகி வந்துடுவான். ஓகே, அவன் ஷைன் பண்ணிடுவான் அந்த இடத்துல. ஸோ அதனால அப்படிப்பட்ட உதவி அவேர் பர்சன் அவங்க செலக்ட் பண்ணணுங்கிறது தான் உங்க கோல். ஓகே, ஸோ ஆனா இந்த அவேர்ங்கிறது ஒரு நாள்ல நமக்கு வந்துடாது. சின்ன வயசுல இருந்து அது சைல்ட்ஹுட்ல இருந்து நம்ம அப்படி வளர்க்கப்படணும், சைல்டுஹுட்ல இருந்து நம்ம வளர்க்கப்படணும். அப்படி சின்ன குழந்தையில நம்ம வளர்க்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப அவேரா வளர்ந்துருப்போம், கியூரியஸ் ஜார்ஜா இருந்திருப்போம். சின்ன விஷயமும் பார்த்த உடனே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்த உடனே சார் ஓகே நீங்க அவங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்க, ஓகே எப்படி அவங்க மதத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கியூரியஸா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ கியூரியஸான ஆளா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அவுட் ஸ்போக்கனா வளர்க்கப்பட்டிருக்கணும், மற்றவங்க கூட பேசணும், அவங்களும் அதை ரிசீவ் பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சமூகம் அன்பார்ச்சுனேட்டா இந்தியா இல்லைங்க. உங்களுக்கு நம்ம அப்படி வளர்க்கப்படவும் இல்லை, இந்தியா அப்படி ஒரு சமூகமும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு எப்படி ஆகிப்போச்சு, ஃபர்ஸ்ட் மார்க்கு, செகண்ட் மார்க்கு, தேர்டு மார்க்கு நோக்கி தான் ஓடணும். அவேராக நாலேஜை கற்றுக்கோ, நிறைய நாலேஜை வளர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு எங்கேயுமே சொல்லப்படுறது கிடையாது. ஓகேங்களா? அப்படி ஆனால் அது வாய்ப்பே இல்லை, பிகாஸ் ஆஃப் திஸ் ஹியூஜ் பாப்புலஸ் கண்ட்ரி. ஸோ அந்த மிஸ்மேட்ச் இருக்கு. யூபிஎஸ்சி நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறானோ அது நம்ம அப்படி வளர்க்கப்படுறதுல அப்படி எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை. அந்த மிஸ்மேட்ச்காக தான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒன்று வச்சான். எதுக்கு தான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இந்தியா 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 பேச ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வச்சானா இந்த ரீசனுக்காக தான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வச்சான். ஏன் வச்சானா தேர்ஸ் மிஸ் மேட்ச், அவனுக்கும் தெரியும் இந்த மிஸ் மேட்ச் ஒன்று இருக்கு. ஸோ அதனாலதான் சரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். அதுல நீங்க கிராஜுவேஷன் என்ன படிச்சீங்களோ, உங்க மாஸ்டர்ஸ் என்ன படிச்சீங்களோ, இதுல ஏதாவது சப்ஜெக்ட் ரொம்ப நாலேஜ் உங்களுக்கு இருக்கும், அதை நீங்க சூஸ் பண்ணி உங்களோட ஸ்கோரை நீங்க கூட்டிக்கலாம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் ஸ்கோர் குறைஞ்சா கூட, பெருசா நான் அவேரான பர்சனா இல்லை அப்படின்னா கூட ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் உங்க ஸ்கோரை கொஞ்சம் கூட்டிட்டு நீங்க உள்ள வந்துக்கோங்க. ஸோ அந்த மிஸ் மேட்ச்க்காக தான் யூபிஎஸ்சி அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒன்று வச்சான். புரியுதுங்களா? பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் யூபிஎஸ்சி மட்டும் எதிர்பார்க்கறது யூ ஷுட் பி அ வெரி வெரி கியூரியஸ் சார்ஜ், யூ ஷுட் பி அவேர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ், உனக்கு எல்லாத்தையும் பற்றி நாலேஜ் இருக்கு, இந்தியா பற்றி முழுக்க தெரிஞ்சுட்டு உள்ள வரணும் அப்படிங்கிறது தான். பட் நான் அதை சொன்ன மாதிரி இதை நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாப்லேயே பண்ணலாம். சின்ன வயசுல இருந்து வளர்க்கப்பட்டிருந்தா, எப்பவுமே நியூஸ் பேப்பர் படிக்கிறது உங்களுக்கு சின்ன வயசுல வந்து ஹேபிட்டா இருந்தா, நீங்க ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருந்து எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய ஆளா இருந்தா, அப்படி ஒரு சமூகத்தை வளர்க்கப்பட்டதா, நீங்க பேசக்கூடிய ஆளுங்களுக்கு உங்களுக்கு அவங்க ரிப்ளை அப்படி பண்ணக்கூடிய ஆளுங்களா இருந்தா, அப்படி ஒரு சமூகத்தில் இருந்தீங்கன்னா, பட் இட் இஸ் வெரி வெரி ரேர் இன் இந்தியாங்க, அவங்க ஒத்துக்கணும். ஸோ அதுக்கு தான் எங்களை மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூட் உள்ள வரும். ஐ வில் டெல் யூ, ஓகே 2 years நான் உங்களை யூபிஎஸ்சி கம்ப்ளீட் சிலபஸ் உங்களை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுறேன், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லி தரேன், ஆப்ஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணி சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லி ஸோ உங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு போய் உட்காரும். ஸோ இப்போ யூபிஎஸ்சி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸை தான் எதிர்பார்த்து அதுக்காக தான் பண்ணுறாங்களா இப்படின்லாம் கிடையாது. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் மிஸ்மேட்ச் இருக்கிறதுனால கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணுமானா போகணும். ஏன்னா நீங்கள் இல்லை சார் நான் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே படித்து என்னதான் வந்தாலும் சம்டைம்ஸ் கோச்சிங் போகிறது நல்லது உங்களுக்கு. இல்லை சார் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டே வேணா செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம். பட் இதுதான் உங்களோட பேட்டர்ன். இதை புரிஞ்சுக்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம் கோச்சிங் இன்ஸ்டியூட் இல்லாமல் கூட. புரிஞ்சுச்சா? ஸோ திஸ் இஸ் வாட் யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட். இதுதான்
யூபிஎஸ்சி நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குது. திஸ் இஸ் வாட் இஸ் த ஐடியா ஆஃப் திஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கைஸ்.